அதாவது வழி பிசகக்கூடாது. கர்த்தர் ஒரு வழியை காமிச்சாலும் அதில் நேராக பார்த்து போயிட்டே இருங்க. டக்குன்னு எதாவது பார்த்து இடப்பக்கம் போயிடாதீங்க, டக்குன்னு இடம் பார்த்து வலதுபக்கம் போயிடாதீங்க. போன வழி என்ன இருக்காது, சுவையாக இருக்காது, போய் சேர்றதுக்கு ஏன் செய்ய முடியாது, சேர முடியாது. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக நம்முடைய நிறைய ஆசீர்வாதம் நமக்கு தடையாக இருக்கிற காரணமே நாம் எழுது பொருள்களுக்கும் சாய்ந்து போகிறதுனால தான். சில இடத்துல சில ஆட்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறோம், கொஞ்சம் அப்படி அனுசரித்து போகிறோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா, அது ரொம்ப அனுசரித்து கீழ்ப்படிந்து அன்பாக போனது அர்த்தம் இல்லை, இடது பக்கம் சாஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். சில ஆட்களுக்கு இப்படி பணியக்கூடாது, ஆனால் பணிஞ்சு போயிடும். எதுக்கு போகிறோம், வலது பக்கம் சாஞ்சிட்டேன்னு அர்த்தம். நமக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்காது, தாமதத்தை கொண்டிருக்கோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக நமக்கு ஒரு காரியம் கிடைக்க வேண்டும் சொன்னால் நிச்சயமாக உங்கள் கண்கள் நேராக தான் பார்க்க வேண்டும், தேவனையே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்திருக்கிறோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் வழியை செவ்வைப்படும். எந்த அளவுக்கு வலதுபுறம் சாய்ந்திருக்கிறோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகும், தடுமாற்றம் உண்டாகும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக தேவ பிள்ளை நன்கு அறிந்து நம்ம